கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 138 7வது வசனத்தை இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம் சூழ்ந்து கொள்கிறது. வேதாகமத்திலே பல முறை, கிட்டத்தட்ட 365க்கும் மேற்பட்ட முறை ஆண்டவர் பயப்படாதே என்ற வார்த்தையை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் என்ற தேவனுடைய மனிதர், சபை வரலாற்றிலே முக்கியமான புரட்சியை ஏற்படுத்தின அந்த மனிதர், முக்கியமான அந்த புரட்சியை ஏற்படுத்தின பின்பதாக அவருக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்தது. அவர் புரட்சியை ஏற்படுத்தி சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததினால் அதை பிடிக்காத, அதை விரும்பாத அநேக நபர்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இந்த செய்தி அவருடைய காதுக்கு வரும்போது அவர் பயப்பட தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்கினார். எத்தனையோ முறை அவரை கொலை செய்ய வந்தபோது கர்த்தர் ஆச்சரியமாய் அந்த மார்ட்டின் லூத்தரை காப்பாற்றினார். ஆனால் நாளாக கர்த்தரனை காப்பாற்றுகிறார் என்ற அந்த விசுவாசம் அதிகரிக்கிறதுக்கு பதிலாக அவருக்குள்ளாக பயம் வந்தது. எங்கே நான் மரணித்து விடுவேனோ, யார் என்னை கொன்று விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு மேலோங்கி இருந்தது. ஒரு நாள் அப்படியாக பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்ததை பார்த்த அவருடைய மனைவி ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவரை பார்த்து, மார்ட்டின் லூத்தரை பார்த்து சொன்னார்கள்: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த மார்ட்டின் லூத்தருக்கு பயங்கரமான கோபம் வந்து கோபத்தோடு சொன்னார்: இல்லை, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சத்தமாக சொன்னார். உடனே அவருடைய மனைவி சொன்னார்கள்: இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பினால் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் உங்களோடு கூட தானே இருக்கிறார், நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த மார்ட்டின் லூத்தருக்கு விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடினது. அந்த மரண பயத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே மரண பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய வேலை போய்விடுமோ என்ற பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய குடும்பம் என்னை விட்டு விடுமோ, அல்லது என்னுடைய குடும்ப நபர்கள் என்னை கைவிட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கமும் வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். வேதாகமத்திலே பார்க்கும்போது யோசுவா என்ற தெய்வ மனிதனும் இதே போல பயந்து நடுங்கி, எங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரோ, அல்லது இஸ்ரவேல் மக்கள் என்னை அழித்து விடுவார்களோ என்ற பயத்தோடு இருந்தார். காரணம், மோசே மரித்து விட்டார். இப்பொழுது அடுத்ததாக மோசேக்கு பின்பதாக யோசுவா தான் தலைவனாக எழும்பி ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த, இதை செயல்பட்டு கொண்டிருந்த யோசுவா மிகவும் பயந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் அந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார்: நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அதை கேட்டவுடனே இந்த யோசுவாவுக்கு விசுவாசம் வருகிறது. எழும்பி செயல்பட்டான். மக்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். பயந்து கொண்டிருந்த யோசுவா இப்பொழுது பெரிய ஒரு படை வீரனாக, யுத்த சேனாதிபதியாக எழும்பி சகல எதிரிகளையும் அழித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து அதை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பகிர்ந்தளித்தான் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த வேலையை எப்படி செய்வது, அடுத்து நான் என்ன செய்வது என்று சொல்லி நிறைய காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், எல்லாம் செய்ய வல்லவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். யோசுவாவோடு இருந்த தேவன், மோசையோடு இருந்த தேவன் இந்த காலை நேரத்திலே உங்களோடும் கூட இருக்கிறார். எனவே எதை குறித்து பயப்பட வேண்டாம். குறிப்பாக எல்லா மரண பயங்களை குறித்தும், எல்லா வியாதிகளை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தருக்குள் திட நம்பிக்கையா இருங்கள். காரணம், தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி. எனவே எதை குறித்து கவலைப்படாமல், பயப்படாமல் தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்திலே இன்னொரு நபர், எலியா என்ற ஒரு மனிதனும் இதே போல மரண பயத்தோடு எதிரிகளுக்கு முன்பதாக நடுங்கி தன்னை ஒழித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வரும்போது அவன் சொல்லுகிறான்: நான் ஒருவன் மாத்திரமே இஸ்ரவேலிலே மீதியா இருக்கிறேன், மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டு விட்டார்கள் என்று சொல்லி அவன் பயந்து நடுங்கும் போது கர்த்தர் சொல்லுகிறான்: இல்லை, நீ பயப்படாத, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்றது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரம் உயிரோடு இல்லை, உன்னை போல பாகாலுக்கு முன்பதாக தன்னுடைய முழங்காலை முடக்காத 7000 பேரை
நான் இஸ்ரவேல் ஜனங்களிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அவர் சொன்னார். எனவே அதை கேட்ட அந்த எலியா தைரியத்தோடு எழும்பி அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த காலை நேரத்திலே எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது ஏற்கனவே சொன்னது போல, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று தாவீது அன்றைக்கு சொன்னது போல, இன்றைக்கும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் துன்பத்தின் பாதை நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்து விசுவாச அறிக்கை செய்து அவரை நம்புவோம். அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை அதிசயமாய் காப்பாற்ற வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.